அன்பு நண்பர்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன வசனம், ஒரு குட்டி கதையும், ஒரு சின்ன ஜெபம் அதை சொல்ல போறேன். அனைவரும் கேளுங்க. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் இதுக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன். நான் கல்லூரியில் படித்த நாட்களில் எனது வகுப்பில் எப்போதும் முதல் மதிப்பெண்களை பெறும் ஒரு சிறந்த மாணவன் இருந்தான். பேராசிரியர் கேட்கும் எந்த கேள்விக்கும் உடனே பதிலளிப்பான். ஆனால் ஒரு முறை அவன் இறுதி பரீட்சை எழுதி கொண்டிருக்கும் போது திடுக்கிடும் சம்பவம் ஒன்று நேர்ந்தது. பேராசிரியர் விரைவாக அவனது விடைத்தாளை எடுத்து சென்றார். அதன் மடிப்புகளில் இருந்து ஏற்கனவே வீட்டில் இருந்து அவன் தயார் செய்து வைத்திருந்த கீழே விழுந்தன. ஞானமுள்ள மாணவனாய் இருந்த போதும் தன்னம்பிக்கையை இழந்திருந்தான். அவன் தன் நம்பிக்கை எல்லாவற்றையும் தான் தயார் செய்து வைத்திருந்த துண்டு தாளின் மேலே வைத்திருந்தான். இது அவனுடைய சமாதானத்தை கெடுத்து அவனுடைய எதிர்காலத்தை பாதித்தது. இறுதியாக அவன் வாழ்வில் எல்லாவற்றையுமே இழந்தான். பிரியமானவர்களே, தேவனை நம்பாமல் நம்முடைய திறமைகளை நாம் நம்பும் போது இதுவே சம்பவிக்கும். ஆனால் தேவன் நீங்கள் மகிமையும் கனமும் நிறைந்த வாழ்க்கை வாழும்படி உங்கள் சுய புக்தியின் மேல் சாயாமல் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து அவரையே சார்ந்து அவருடைய வழிகளில் நடக்கும்படியாக உங்களை அழைக்கிறார். ஆகவே தேவன் உங்களை ஆளுகை செய்ய உங்கள் வாழ்க்கையை அவர் கரங்களில் சமர்ப்பியுங்கள். அவர் உங்களை வழிநடத்தி நிச்சயமாக உயர்த்துவார். அவரை நான் ஒரு குட்டி ஜெபம் ஒண்ணு பண்ண போறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம் வாங்க. அன்பின் பரம தகப்பனே, நீர் ஒருவர் மாத்திரமே என் வாழ்வில் உயர்ந்திருக்க வேண்டும். நான் என் வழிகளை எல்லாம் உம்முடைய வல்ல கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீர் என் வழிகளை செவ்வைப்படுத்தி என்னை நீதியின் பாதையில் நடத்தும். நான் என் சுய புத்தியின் மேல் சாராமல் உம்மையே சார்ந்து கொள்ளும்படி அருள் புரிவீராக. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமேன். அனைவருக்கும் இந்த ஜெபத்தின் மூலமாகவும் இந்த வசனத்தின் மூலமாகவும் என்ன புரிந்தது என்று கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அனைவரும் இந்த உங்களுடைய சுய புக்தியின் மேல் சாராமல் ஆண்டவரிடத்தில் எல்லாத்தையும் ஒப்படைத்து விடுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், என்ன பண்ண வேண்டும் என்று அவர் உங்களை வழிநடத்தி செல்வார். அனைவருக்கும் நன்றி. நாளை திரும்பவும் நான் இது போன்ற ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.